பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வேதாந்தா நிறுவனம் அளித்துள்ள நன்கொடை குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் பயங்கர வன்முறையில் முடிந்தது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடியில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடி சீல் வைத்தது. இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலை கடந்த 7 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது. தற்போது விஷயத்திற்கு வருவோம். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வேதாந்தா நிறுவனம் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, நமீபியா போன்ற பல்வேறு நாடுகளில் செயல்படும் ஒரு முன்னணி உலகளாவிய நிறுவனமாகும். லண்டனை சேர்ந்த வேதாந்தா ரிசோர்சஸ் குழுமத்தின் ஒரு பகுதியான இந்த நிறுவனம் வெள்ளி, அலுமினியம், செம்பு, இரும்பு தாது உள்ளிட்ட உலோகங்கள் மற்றும் கனிமங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி போன்ற முக்கிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளது. இந்த சூழலில் 2024-25ஆம் நிதியாண்டில் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கிய நன்கொடை விவரங்களை வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. அதன்படி அந்த நிறுவனம் சார்பில் பாஜகவுக்கு 97 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய ஆண்டு பாஜகவுக்கு 26 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதன் மூலம் பாஜகவுக்கு வேதாந்தா வழங்கிய நன்கொடை 4 மடங்காக உயர்ந்துள்ளது. ஒடிசாவை சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சியான பிஜு ஜனதா தளத்திற்கு வேதாந்தா நிறுவனம் சார்பில் 25 கோடி ரூபாயும், ஜார்க்கண்டில் ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு 20 கோடி ரூபாயும், காங்கிரசுக்கு 10 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய நிதியாண்டில் காங்கிரசுக்கு 49 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ள வேதாந்தா குழுமம் 2024-25ஆம் நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடையாக வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை வேதாந்தா நிறுவனம் சார்பில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு 457 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்.